மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஆடி 10 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் காலையில் 7:30 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிஞ்சிடுறது. அது வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பிறகு 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். கேட்டை நட்சத்திரம் முடிந்து மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. அது வந்து காலை 7:30 மணி அளவுலேயே அது நடக்கப் போகிறது. 9ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது கேதுவுடைய சாரத்தில் இருப்பார். சாரம் கொடுத்த கேது எங்கே இருக்காருன்னு கேட்டால் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போது 5, 9ஆம் இட தொடர்பு. சந்திரன் 4ஆம் அதிபதி, ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல காரியங்கள் செய்கிறது. திருமண விஷயங்கள், ஒரு வீடை கட்டி முடித்து பிரவேசம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம், கோவில் குளங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, அப்புறம் ஆன்மீகத்தல யாத்திரை செல்வது அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பூஜை வழிபாடெல்லாம் செய்து பெரியவர்களை நமஸ்காரம் செய்து வைத்தியம் பார்க்க தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சில நட்சத்திரங்கள்லாம் வந்து சில காரியங்களுக்கு விளக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தீதுரு நட்சத்திரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில நட்சத்திரங்கள்லாம் சில காரியங்களுக்கு உகந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெறணும். அப்புறம் தெய்வ வழிபாடு, அதில் ஸ்பெசிஃபிக்காக மகான்களுடைய வழிபாடு, அதை வந்து நீங்கள் செய்துட்டு, மகான்கள்னால் மனிதர்களாக பிறந்து ஒரு மகானாக மாறினவர், நமக்கு வந்து குருவாக மாறிடுவார். உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தாண்டி அப்படியே வாழ்ந்து காட்டுறது, ஜீவ சமாதி அடையிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குருமார்கள், மகான்கள் நிறைய பேர் நமக்கு இருக்காங்க. சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய வழிபாடெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று காலையில் 7:30 மணி அளவில் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது கேதுவுடைய சாரத்தில் வருவார். அப்போது யூஸ்வலாக ஒவ்வொரு மாதத்துலேயும் சந்திராஷ்டமம் வரும்போது 8ல் சந்திரன் இருந்தால் தான் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அதில் கேதுவுடைய சாரம் பெறும்போது கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். சுகஸ்தானம் அந்த இடத்துல கேது இருக்கார். 4ஆம் இடம், அர்த்தாஷ்டமம் சொல்லுவோம். 4, அஷ்டமம்னா 8. அப்போ 8, 4 வருது. அதில் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அந்த கேதுவோடு சேர்ந்து 4லே இருக்கார். அப்போ கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். 4, 8ஆம் இடங்கள் சம்மந்தப்படுகிறது. 12ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 4, 8, 12 தொடர்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும், தானங்களை கொடுக்கணும், புண்ணிய காரியங்களில், தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். காலை நேரத்தில் ஏதோ ஒன்றை செய்து நாளை தொடங்கலாம், அல்லது மாலை இரவில் இதை செய்கிறதா மனசில் நினச்சிக்கணும். அதான் சங்கல்பம்னு சொல்லுவோம். அப்படி செய்து கொள்வது நல்லது. பொதுவாக 4, 8, 12 சம்மந்தப்படும் போது ஏதோ எதிர்பாராத ஒரு விளைவு ஏற்படும். அப்படிதான் ஆக்சிடென்டலாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதிர்பாராதது. அப்போது அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஏதோ ஒரு தர்மம் செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நல்ல பலன்களை அடைய போகிறீங்க, கெடுபலிலிருந்து காப்பாற்றப்பட போகிறீங்க அப்படின்ற மாதிரி பொருள்படும். ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது சூரியனுடைய வீடு. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணி நாளை தொடங்கினா கூட போதுமானது. இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் திருமண விஷயங்களில் அவசர முடிவுகள் இருக்கக்கூடாது. 7ல் சந்திரன், கேதுவுடைய தொடர்பு, 7ஆம் அதிபதி குருவாக இருந்து 2ல் உச்சம் அடைகிறது, சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது. அதனால் ஒரு வேகம், அவசரம், குழப்பத்தினால இல்லை ஒரு பயத்தினால இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி நினச்சி திருமண விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுக்கிறது. இது வந்து திருமணம் நடக்க வேண்டியவர்கள், திருமணம் நடந்தவர்கள் வந்து கணவன் மனைவி சண்டை சச்சரவுனா பெருசாக்கிறது, அப்படியான ஒரு பலன் இருக்கிறது. கவனமாக இருங்க. கடகராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. போட்டிகளில் கலந்து கொண்டு ஜெயிக்கலாம். விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு அனுகூலமான நாள். கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். பொது வாழ்க்கை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் வந்து உங்களுடைய அந்த இருப்பை, ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் நிரூபணம் பண்ணுறது, நான் இருக்கிறேன் இங்கே ஒருத்தன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறது. அப்போது யாருக்கு தெரியணுமோ மேலிடத்தில் முக்கியமானவர்கள் உங்களை வந்து கவனிக்கிறது, அப்படியான ஒரு அம்சம் இன்றைய நாள் இருக்கிறது.
சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம், பூர்வீகம், சொந்த ஊருக்கு போகிறது, ஏற்கனவே யாருக்கோ கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, ஒரு நல்ல விஷயங்களுக்கான கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மறந்துட்டீங்க, இன்றைக்கி சட்டன் ஞாபகம் வந்துடும். ஏதாவது விரதம் இருக்கணும், ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ, வேண்டுதல் பாக்கி இருக்குது, நேர்த்தி கடன் செலுத்த வேண்டியது இருக்குனாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இன்றைய நாள், அல்லது யாராவது உங்களுக்கு நினைவுபடுத்துவாங்க. அப்புறம் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, செய்ய முடியாமலேயே போயிட்டுருக்கோம், டைமே வராது. இன்றைக்கு டைம் வரும். அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறாங்க, வாகனங்கள் உரிமம் லைசன்ஸ் பெறுவதற்கான அளவுக்கு வந்திருக்காங்கன்னா வாகனங்கள்லாம் இயக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களால் செய்ய முடியும். கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாள் இடமாற்றம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது வஸ்துக்களை, பயன்படுத்தக்கூடிய பொருட்களை, வாகனங்களை மாற்றணுன்ற எண்ணம் இருந்தால் அதை செய்யலாம். உடல் பரிசோதனை செய்து கொள்ளணுன்ற எண்ணம் உங்களுக்கு தானாகவே இருக்குன்னு சொன்னால் இன்றைய நாளில் போய் செய்து கொள்ளலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்னா, தேக ஆரோக்கியம் பற்றிய ஒரு எண்ணம் இருக்கும். ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட அப்படி இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, பெருசாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும். அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு விட்டுறது. அப்போ அடிக்கடி இது போல் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, போய் ஒரு செக்கப் பண்ணிடலாமா இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். கடன் சம்பந்தமான விஷயங்கள், எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ வட்டி இருக்குது, எவ்வளோ கட்டினா எவ்வளோ முடியும், எப்போ இது கட்டி முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்குது. துளாராசி அன்பர்களே, இன்றைக்கு நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய யோகம், காரிய ஜெயம், தொட்டதில் வெற்றி பெறுவது, ஆதாய பலன் சேருவது, கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அப்படியான பலன்லாம் இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக சகோதரர்கள் ஒன்றுபடுவது, தங்களுக்கிடையே அன்பாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய நாளில் இருக்கிறது. அக்கம் பக்கத்து வீட்டாரோடு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகக்கூடிய யோகமானது இருக்கிறது. உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு ஒன்றாக ஒருமித்த கருத்தோடு பணியாற்றி எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பலனானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒருத்தர் உங்களுக்கு கிடைப்பார். பேச்சு துணையாக ஃபஸ்ட்டு சும்மா பேச ஆரம்பிக்கும்போது அப்புறம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி அது ஒரு பக்கபலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சமானது இருக்கிறது. பாக்யாதிபதி தனஸ்தானத்துக்கு வரக்கூடாது, வரார் காலையில் 7:30 மணி அளவில். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், எதிர்பாராத பணம் சேரும். அதிர்ஷ்டத்தினால பணம் வரக்கூடிய ஒரு யோகமானது இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா இன்றைக்கு அது விலை ஏறி இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மனை வாங்கியிருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, அதனால் விலை ஏறுகிறது அப்படின்ற ஒரு விஷயமானது நடக்கும். நீங்கள் போய் ஒரு ஆபரணமோ ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது இப்போ விலை ஏறப்போகுது அப்படின்ற செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக இன்றைய நாள் கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பண வரவு சேரும். தனுராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்க போகிறது. மனசில் அமைதி, சந்தோஷம், தெளிவு இருக்கும். கேதுவுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார். அந்த கேது 9ஆம் பாவத்தில் இருக்கார். இப்போ கேதுவுடைய சாரத்தில் சந்திரன் இருந்து கேது 8ல் இருந்து எதிர்மறையான எண்ணங்களையே தோன்றி கொண்டு இருக்கும். நம்மளால் அதுலேருந்து விடுபடுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 9ல் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா, நல்ல ப்ளசண்ட்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எண்ணங்களாக ஏற்படும். நீங்கள் இன்றைக்கி சிந்திக்கிறது, நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணுறது எல்லாமே சாதகமானதாக இருக்கும், பாசிட்டிவானதாக இருக்கும். நல்ல போஜனம், நல்ல ஓய்வு, பிடித்த நபர்களோடு இருக்கிறது, பிடித்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஏதோ பூஜைலாம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற அம்சம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்னால மனநிறைவு, திருப்தி உண்டாகும். நீங்கள் திருப்தியாக மனநிறைவோடு இருக்கிறதுனால நல்ல செயல்களை செய்வீங்க. அப்படியாக இன்றைய நாளின் பலன் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பயணங்களுக்கான ஆயத்தம், ஏற்பாடு இதெல்லாம் செய்யலாம். படிக்கிறதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒரு தேர்வுக்காக, ஒரு இடத்துல சேர்கிறதுக்காக விண்ணப்பிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். ஒரு இடத்துல போய் தங்கிறதுக்காக போய் அது தங்கிறதுக்கான உகந்த இடமா, எந்த இடத்துல தங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரூம் எடுக்கணும் அல்லது இந்த பிஜிலாம் சொல்கிறீங்களே, போய் தங்கி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி போய் பார்க்கலாம். அதற்கான ஆரம்பங்கள்லாம் நீங்கள் செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களோடு பேசி அங்கே அதாவது உதவி பண்ண முடியுமா, வரட்டுமா, அங்கே படிக்கணும், வேலை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குது. உறவினர்கள்
அதெல்லாம் வந்து இன்றைய நாளில் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கும்பராசி அன்பர்களே, கைவிட்டு போன ஒரு பிஸ்னஸோ, கைவிட்டு போன ஒரு வேலையோ, சொத்தோ திருப்பக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது. அதை மீட்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடத்திற்கு வரார். அப்போது ஒரு லாபம் அப்படின்ற ஒரு விஷயமானது உங்களுக்கு கிடைக்கும். கேதுவுடைய சாரம் பெறுகிறார், அவர் 7ல் இருக்கார், சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். மற்றவங்களோடு ஒத்து போய் சுமூகமாக இருந்து 2 பேருமே பலன் அடையக்கூடிய மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். அல்லது ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்குன்னா வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை சிந்திக்கலாம். இந்த நாள் இந்த பலனெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய, வழிகாட்டக்கூடியவர்கள் நண்பர்களாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது. மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய வேலையை திறம்பட செய்வீங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு, யாருக்குமே தீர்வு தெரியல. நீங்கள் போய் உட்காந்து பார்க்குறீங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுறீங்க, ஏதோ 2-3 அட்டம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். அதனால் தைரியமாக அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். மேலும் வந்து நீங்கள் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கீங்க, பிஸ்னஸ் லாஸு, எக்ஸாமில் ஃபெயிலு, வேலை கிடைக்கலன்னா இன்றைக்கி நீங்களே செல்ஃபாக உங்களை வந்து அனலைஸ் பண்ணிட்டா என்ன பிரச்சனை, எங்கே நம்ம தப்பு பண்ணோம், எதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்காகவும் அல்லது வேலை பார்க்குற இடத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கு பிரதோஷ விரதம், ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு பிரதோஷம் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிரதோஷ நேரத்தில் போய் சுவாமிக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திலலாம் கலந்துக்கணும். சுவாமி நிறைய கோயிலில் வந்து கோவில் சுற்றி வரும், அதிலெல்லாம் இருக்கணும், அந்த பாடல்லாம் பாடணும், தேவாரம் திருவாசகம்லாம் சொல்லணும் அப்படின்ட்டுலாம் இருந்ததுன்னா விடுப்பு நாளாக இருக்குது, நீங்கள் செய்யலாம். குடும்ப நபர்கள் எல்லோரும் சேர்ந்து போகலாம். சாதுர்மாசிய விரத ஆரம்பம்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு இருக்கிறது. மூல நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். அதனால் சிவபெருமானுடைய வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும். சிவாலயங்களில் வந்து தூண்களில் ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். மறக்காமல் இன்றைக்கு அவரையும் பிரதட்சணம் பண்ணுறது, அவருக்கு வெண்ணெய் சாத்துறது, ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை சாத்துறது, சந்தனம் சாத்துறது, துளசி மாலை, வடை மாலையெல்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை செய்கிறது, அப்படிலாம் செய்து ஏதாவது நேர்த்திக்கடன் வேண்டிக்கிறீங்கன்னு சொன்னால் மிகச்சிறப்பாக அது நிறைவேறும். எல்லோருக்கும் அப்படி நல்ல விஷயங்கள் நிறைவேறட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.